சப்பாத்திக்கு ஒரு சிம்பிளான சைட் டிஷ் 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாவை 2 கீரி ஆட் பண்ணிக்கலாம். போட்டு வதக்கி விடுங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு வதக்குங்க, ரொம்ப வதக்காதீங்க, லைட்டாக வதக்குனா போதும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூன் உடைச்ச கடலை பவுடர் தண்ணியில் கரைச்சி அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கெட்டி ஆகிடும், அதனால் அந்த கிண்ணத்திலே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கலரி விடுங்க. இது 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கலரி விடுங்க. நம்ம சைட் டிஷ் ரெடி. இப்போ இதை சப்பாத்தியோடு சர்வ் பண்ணலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.